ஒரு சில மித்தெல்லாம் இருக்கு. இந்த சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணுவோம், நம்ம வீட்டில் இன்ஸ்டால் பண்ணுவோம் போதே டெரஸ்ல தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம் அப்படின்னும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் இடி, மின்னல் இதெல்லாம் வந்து அதை அஃபெக்ட் பண்ணும். ப்ளஸ் வந்து நம்ம அந்த டைம்ல வந்து நம்ம அது கீழே இருக்கக்கூடாது. இந்த மாதிரிலாம் ஒரு சில மித்தெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக்சுவலி வந்து யூஸ்வல் நடக்கிறது தான். ஆக்சுவலி நான் கேட்ட மெத்தட் என்னன்னு கேட்டீங்கன்னா, சோலார் பேனல்ல வந்து ரேடியேஷன் வரும், உடம்பு கெடுதல், அந்த ஹீட் வந்து பாத்தீங்கன்னா வரும். நான் வந்து ஒரு சில மந்த்ஸோ சில வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு லிங்க்டின்ல வந்து ஒரு வீடியோ பார்த்தேன். என்னன்னா வந்து இங்க இல்ல, நார்த் இந்தியால ராஜஸ்தான் சம்திங் அந்த மாதிரி ஏரியால வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவானை வந்து இது இந்த பேனல் மூலியமா வந்து சக்தியை வந்து இது பண்றான்னு சொல்லிட்டு அன்அவேர் பீப்புள், அவேர்னஸ் இல்லாத பீப்புள், எப்படி ஆப்ரேட்டா தெரியாதவங்க என்ன போனா அவங்களே எப்படி வந்து ஒரு மித்துல வளர்ந்துருப்பாங்க. அவங்க ஊர்ல வந்து ஏதோ சொல்லி இது பண்ணி இந்த மாதிரி நம்ம போய் அந்த பேனல் சோலார் பேனல் உடச்சிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோ ரியலா பார்த்தேன். ஓகே, என் போன்ல வந்து நான் லிங்க்டின்ல பார்த்தேன். ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா அவேர்னஸே இல்லாம ஏதோ ஒரு மூட நம்பிக்கையில பண்ற விஷயங்களா இருக்கு. ஸோ அந்த மாதிரி எதுவும் பேனலுக்கு ரேடியேஷன் வரும், வீட்டுக்கு நல்லது கிடையாது, அது மாதிரி கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா உடம்பு கெடுதல், கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா உடம்பு கெடுதல் தான், அது ப்ராப்பர் இன்ஸ்டாலேஷன் அந்த விஷயம் நடக்காது. பட் ரேடியேஷன் விஷயம் ஒன்றும் வராது. அதில் சோலார் பேனல் மூவிங் பார்ட்ஸ் ஒன்று கிடையாது. அதில் எமிட் ஆக போகிற விஷயம் சன்லைட் கன்வெர்ட்ஸ் இன்டு எலக்ட்ரிசிட்டி, இவ்வளவுதான் நடக்குது. இந்த ரேடியேஷன் வருது, அதனால வந்து நம்ம பாடியில வந்து இந்த இந்த அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் நம்ம பாடி யுரேனியம் யூஸ் பண்ணினாங்கன்னா நம்ம உடம்புல வந்து ரேடியோஆக்டிவ் மெட்டீரியல்ஸ், நம்ம கேன்சர் வந்துடும், லிவர் ஃபெயிலியர், அந்த மாதிரி விஷயம் நடக்குது. இது வந்து ரொம்ப ரொம்ப பியூர்லி சேஃப், ரொம்ப ரொம்ப சேஃப். இது வந்து நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லாம பண்றாங்க. அது வந்து ஆக்சுவலி ஒரு இன்ஸ்டாலேஷன் ப்ராப்பரா இல்லைன்னா தான் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் இருக்கும். இப்போ வந்து ஸ்ட்ரக்சர் ஒழுங்கா அவங்க பிளான் பண்ணல, டிசைன் போரா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கொலாப்ஸ் ஆகும். காத்துல மயிலாம் அந்த புயல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா சாஞ்சிடும் ஸ்ட்ரக்சர். பேனல் வந்து கரெக்டான வந்து மெட்டீரியல் லாக்கிங் சிஸ்டம் வச்சு லாக் பண்ணல அப்படின்னா பறந்துடும் ஃபிளேஃபர். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்ட்ஸ். ஓகே, மித்துன்றது பாத்தீங்கன்னா இந்த ரேடியேஷன் வருது, இதெல்லாம் தான் மித்து. இதனால உங்களுக்கு வீட்டுக்கு ஒரு சில விஷயம் நல்லது. ஏன் அப்படின்னா நீங்க வந்து ஒரு 10 கிலோ சோலார் பேனல் இட் ஆக்குபைஸ் 500 ஸ்கொயர் ஃபீட் ஏரியா. 500 ஸ்கொயர் ஃபீட் ஏரியா கீழே டெரஸ் இருக்கு. டெரஸ் கீழே வீட்டில் பார்த்தீங்கன்னா மேபி நீங்க அந்த ஹீட் சென்ஸ் பண்ண கம்மியா இருக்கும். ஒரு 2 to 3 டிகிரி செல்சியஸ் ஹீட் கம்மியாவே வரும் அதுல. ஓகே, அது ரீசன் பார்த்தீங்கன்னா டைரக்டா சன்லைட் உங்க டெரஸ் மேல வெளில இல்ல, அந்த ஹீட் டைரக்டா உங்க டெரஸ்ல பரவல. அப்ப என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா உங்க வீட்டுக்குள்ள அந்த ஹீட் ஃபீல் பண்றது கம்மியா தான் இருக்கும். ஓகே, இதெல்லாம் வந்து ஃபேக்ட்ஸ். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் எங்க கஸ்டமர்ஸ் எனக்கு பார்த்து சொல்லியிருக்காங்க. எனக்கு அவங்க வீட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க டெரஸ் ஏரியா ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்கும், மீதெல்லாம் பில்டப்பா இருக்கும். அதுல ஒரு கீழே அந்த அவங்க பெட்ரூம் இருக்கு அப்படின்னா அவங்க பெட்ரூம்ல ஹீட் ஃபீல் பண்ண ஹீட்டே கம்மியாயிடுச்சு. ஒரு சில ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில தான் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரூஃபே வந்து ஷீட் மெட்டல்ஸு ஆயில்ஸ் இந்த மாதிரியான சிமெண்ட் ஷீட்ஸ் இந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. அவங்க வந்து உள்ள வந்து அதிகமான ஹீட்ஸை வந்து ஃபீல் பண்ணுவாங்க ஒர்க் பண்ணும்போது. அவங்களும் வந்து இந்த மாதிரி சோலார் பேனல்ஸ் வந்து அந்த ரூஃப் மேலே யூஸ் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். ஆக்சுவலி நாங்களே வந்து இண்டஸ்ட்ரீஸில் பண்ணி கொடுத்துருக்கோம். எக்ஸாம்பிள் டிவிஎஸ், அசோக் லேண்ட் இந்த மாதிரி வந்து டாப் டயர் கம்பெனிஸ், OE கம்பெனிஸ்லாம் வந்து நாங்கள் சோலார் பேனல்ஸ் இன்ஸ்டாலேஷன் சப்போர்ட்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ என்ன அவங்க மேக்ஸிமங்கிறது ஷீட் மெட்டல். இதே ரொம்ப பழைய கம்பெனி இருந்தால் ஓடு இருக்கும், சிமெண்ட் ஓடுகள் அந்த மாதிரி சில இடத்துல இருக்கும். இப்போ நிறைய கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஷீட் மெட்டல் வந்துருச்சு. GSW, டாடா ஷீட்ஸ் அந்த மாதிரி ஷீட்ஸ், டின் ஷீட்ஸ்ல வந்துருச்சு. அதுக்குமே சோலார் பண்ணலாம். பட் அதெல்லாம் ஹீட் கம்மியாகாம கேட்டீங்கன்னா அதுல பெருசாக டிஃப்ரென்ஸ் வராது. ஏன் அப்படின்னா சோலார் பேனல் ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணும். அது ரொம்ப கொதிக்கும் சோலார் பேனல்ஸ் வெயில். நீங்க சோலார் பேனல் போய் பார்த்தீங்கன்னா நல்ல வெயில் அடிக்குது, மே மாசம் இந்த பகுதி வேலை பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் கையில தொட முடியாது. ஓகே, ஹீட்டா இருக்கும். பட் அது கீழே வந்து அந்த ஹீட் வந்து அந்த அனல் தான் ஃபீல் பண்ண முடியும் தவிர உங்களுக்கு வந்து டைரக்டா சன்லைட்ல நிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு ஷேடோ கீழனா இப்போ நல்ல வெயில் காலத்துல போயிட்டு மரத்துக்கீழனா யூ ஃபீல் த ஹீட். ஆமா, ஆனா உங்களுக்கு வந்து சுட்டரிக்காது, வெப்பமா இருக்கும். அதே மாதிரிதான் எதுவுமே. பட் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில பண்ணும்போது சேம் அதே ஹீட் தான் வரப்போகுது. அதை பெருசா டிஃபரன்ஸ் வரப்போகுது. பட் ஒரு மைனர் நெக்லிஜிபிள் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னும் போது எனக்கு இந்த சோலார் பிஸ்னஸ் வந்து பண்ணணும்னு ஒரு ஆசை. அப்படின்னும் போது இது சம்பந்தமான நாலேஜ் எனக்கு சுத்தமா கிடையாது. ஸோ இந்த பிஸ்னஸ் எப்படி, இந்த ஃபீல்டு எப்படி இருக்கு, எப்படி ரன் ஆகிட்டு இருக்கு? ஃபர்ஸ்ட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு சோலார் பிசினஸ் ஆப்ரேட்ஸ் அண்ட் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றது உங்களுக்கு பேசிக் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா யூ கேன் டூ இட். ஓகே, அண்ட் எனி ப்ராடக்ட் வி கேன் செல் மார்க்கெட். நம்மளுக்கு வந்து எல்லாத்துக்குமே செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க, எல்லா ப்ராடக்ட்டுமே ஆடியன்ஸ் இருக்காங்க. அதனால வந்து நீங்க சர்வீஸ் கஸ்டமருக்கு வந்து எப்படி சர்வீஸ் பண்ண போறோம், அவங்களுக்கு வந்து எப்படி சப்போர்ட் பண்ண போறோம், நாளைக்கு கூப்பிட்டா வந்து அவங்க ஒரு இஷ்யூ கூப்பிட்டா அதை எப்படி நம்ம வந்து அட்ரஸ் பண்ண போறோம், அதை நீங்க கிளியரா இருந்தீங்கன்னா நீங்க சோலார் பிசினஸ் எடுத்து தாராளமா பண்ணலாம். சர்வீஸ் எப்படி பண்றோம்னு தெரிஞ்சிச்சு, ஐ மீன் கஸ்டமர் சப்போர்ட் எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னா ப்ராடக்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நெக்ஸ்ட் செகண்ட் திங் தான் டெக்னிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங். ஆமா, சப்ஜெக்ட் வந்து கஸ்டமரோட கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் எப்படி மெயின்டைன் தெரிஞ்சாலே நீங்க ஓரளவுக்கு பிசினஸ் சக்சஸ் லெவல் கொண்டு போகலாம், சக்சஸ் ரேட் கொண்டு போக முடியும். ரெண்டாவது சப்ஜெக்ட் நாலேஜ்.
ஓகே சப்ஜெக்ட் நாலேஜ்ன்றது பாத்தீங்கன்னா இந்த சோலார் பேனல் எப்படி ஒர்க் ஆகுது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சாதான் இன்னொருத்தவங்க சொல்லி தர முடியும். ஓகே அதனால வந்து இதுல ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் உங்களுக்கு தெரியணும். ஏ டு செட் நூக்கன் கலாம் தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பொருள் விற்க முடியும். ஏன் அப்படின்னா நாளைக்கு நீங்க வந்து ப்ரோஸை மட்டும் பார்த்துட்டு வித்துருவீங்க, நாளைக்கு வந்து கான்ஸ் ரொம்ப கஷ்டம் உங்களை தான் கேட்பாங்க. ஏன்னா வந்து அவங்க மேனுஃபேக்சர் கேட்க மாட்டாங்க, உங்க ஃபேஸை பார்த்து வாங்குறாங்கன்னும் போது உங்களை தான் கேட்பாங்க. அப்போ வந்து அது யூ ஷுட் பி ரெடி ஃபார் இட். ஸோ அப்போ வந்து நீங்க வந்து ஒரு இஷ்யூ வந்து அட்ரஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ரிலேஷன்ஷிப் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணீங்கன்னா இந்த சோலார் பிசினஸ் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். ரெண்டாவது ஆன்லைன்ல ஏகப்பட்ட இஷ்யூஸ் யூடியூப் நம்மளே கண்டென்ட் போட்டுட்டு இருக்கோம், எஜுகேட் பண்ணிட்டு இருக்கோம் மார்க்கெட்ல எப்படி வந்து சோலாரை வந்து சூஸ் பண்றது, எனக்கு என்ன வேணும், இப்போ ஒரு கன்சூமர் எனக்கு என்ன வேணும்ன்றது எப்படி டிசைட் பண்ணுறோம், அதுக்கான வீடியோஸ் நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்த்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து தே கேன் எஜுகேட் தெம்செல்ஃப். நெக்ஸ்ட் பார்த்தா மார்க்கெட் as well. அதான் இப்போ எப்படி இருக்கு சோலாரோட மார்க்கெட் வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. ஆமா, ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி கோவிட் முன்னாடி இப்போ பிரிச்சிட்டாங்க பிசினஸ். கண்டிப்பா பிஃபோர் கோவிட் ஆஃப்டர் கோவிட்ன்ற மாதிரியே நம்ம ரெவல்யூஷனே மாறிடுச்சு, நம்ம பிசினஸ் இண்டஸ்ட்ரியே மாறிடுச்சு. சொல்ல போனா வந்து 2015 அந்த டைம்ல பாத்தீங்கன்னா சோலார் கம்பெனிஸ் ரொம்ப கம்மி. நிறைய பேர் சோலாரை பத்தி போறதுக்கு விருப்பம் இல்லை, சோலார் பத்தி பண்றது இல்லை. ரெண்டாவது கரண்ட் பில் கம்மியா இருந்தது, கரண்ட் பில்லுமே கம்மியா இருந்தது. அண்ட் சோலார் நீடு ரொம்ப பெருசா இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா லேக் ஆஃப் அவேர்னஸ். ஓகே சோலார் எப்படி இருக்கும், அது எப்படி ஆப்ரேட் பண்ணி யார்கிட்ட வாங்குறது அப்படின்ற மாதிரி. இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த கோவிட்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சு. பிசினஸ் எல்லா பிசினஸ் யூ கேன் செல் எனிதிங் இன் ஆன்லைன். ஓகே, கார் பைக் கூட ஆன்லைன் இருக்கிறாங்க. அமேசான்ல நீங்களா ஒரு டூக் 390 வாங்க முடியும். அந்த மாதிரி சிச்சுவேஷன் தான் வந்துருச்சு. ஸோ அப்படி இருக்க இந்த மாதிரி வந்து அப்போ வந்து 2020 அதுக்கு முன்னாடி பிகினிங்ல பார்த்தீங்கன்னா சோலார் இண்டஸ்ட்ரி ரொம்ப கம்மி. சொல்ற அளவுக்கு ரொம்ப கம்மியானதான், இவங்களை பாயிண்ட் பண்ணி எத்தனை கம்பெனி தான் இருக்குன்னு சொல்லிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெருவுக்கு ஒரு சோலார் கம்பெனி வந்துருச்சு. அது எப்படின்னா பார்த்தீங்கன்னா பேசிக் எஜுகேஷன் சோலார் எப்படி ஒர்க் ஆகுது தெரிஞ்சுக்கிட்டு கஸ்டமர் ஏதாவது பாஸ்ட்ல பிசினஸ் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா சோலார் ஈஸியாக செல் பண்ண வந்துடுறாங்க, மார்க்கெட்ல வந்துட்டாங்க. ரெண்டாவது விஷயம், கவர்மெண்ட் ஆர் ப்ரமோட்டிங் எம்எஸ்எம்இ ஸ்மால் ஸ்கேல் பிசினஸை வந்து ப்ரமோட் பண்றதுக்கு சப்போர்ட்டிங். ஸோ இந்த இதெல்லாம் வந்து கேட்ச் பண்ணி தாராளமாக பண்ணலாம். சோலார் எல்லாருமே பண்ணலாம், யார் வேணா பண்ணலாம். ஈவன் நான் எஜுகேட் பண்ற கஸ்டமர்ஸ் கூட சோலார் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். தே ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். ஃபர்ஸ்ட் தான் சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கணும், கஸ்டமர் சர்வீஸ் இது இந்த பிசினஸ்ல கஸ்டமர் சர்வீஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சிருந்தா தட் சஃபிஷியன்ட். அதை வச்சு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி பொறுமையா ரன் பண்ணலாம். அண்ட் ரெண்டாவது மார்க்கெட் ஸ்கோப் இஸ் பிக் நவ். ஓகே, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே சோலார், இப்போ வீடு இருக்கு எல்லாருக்குமே சோலார் போன நீட் இருக்கு. இப்போ உங்க வீட்டுக்கு சோலார் தேவை, என் வீட்டுக்கு தேவை, நம்ம ஆஃபீஸ் ஆஃபீஸர் தேவை, இல்ல இது பாக்குறவங்களுக்கு தேவை, எல்லாருக்குமே சோலார் தேவை இருக்கு. ஏன்னா எல்லாருமே வந்து எனர்ஜின்றது எல்லாருமே தேவை, எலக்ட்ரிசிட்டின்றது எல்லாருக்குமே வேணும். அப்போ எலக்ட்ரிசிட்டி வேணும்னா சோலார் போட்டுக்கலாம், அதுதான் மார்க்கெட். ஸோ இதோட இந்த பொட்டன்ஷியல், இந்த சோலார் பிசினஸோட பொட்டன்ஷியல் ரொம்ப பெருசு. இன்ஃபேக்ட் ஒரு ஃபியூச்சர் இதுதான். இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா 2020ல ஒரு 50 கம்பெனி இருந்ததுன்னா இப்போ 500 கம்பெனி இருக்கு. இந்த 4 இயர்ஸ்ல 500, அவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 10 டைம்ஸ் மேல டெவலப் ஆயிருக்கு. 10 டைம்ஸ் 20 டைம்ஸ் மேல அவ்வளவு ப்ரொபோர்ஷனலா எக்ஸ்போனென்ஷியலா சோலார் கம்பெனிஸ் நிறைய உள்ள வந்திருக்காங்க. ரெண்டாவது கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வச்சு சப்சிடி ஸ்கீம்ஸ் தான் நிறைய ப்ரொவைட் பண்ணாங்க. இப்போ வந்து ரொம்ப வந்து இப்போ பயங்கரமா பூம் ஆயிட்டு இருக்குது சென்ட்ரல் சப்சிடி ஸ்கீம்ஸ். இது பிரதமர் மந்திரி மூலியமா அவர் இனிஷியேட் பண்ண ஒரு சோலாருக்கான சப்சிடி ஸ்கீம் வந்து இப்போ பயங்கர பூமிங்ல இருக்கு. கிட்டத்தட்ட வந்து இது வந்து அந்த அயோத்தியா இனாகிரேஷன் பண்ணாங்க இல்லையா, அந்த டைம்ல வந்து இனிஷியேட் பண்ண 1 கோடி வீட்டுக்கு ஹவுஸ் ஹோல்ஸுக்கு சோலார் வந்து போட தரப்போம். அவங்களுக்கு 78,000 சப்சிடி வரைக்கும் தர முடியும். 30,000 ஸ்டார்ட் ஆகிட்டு 78,000 சப்சிடி வரைக்கும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அப்ளிகேஷன் கண்ணா அப்படின்னு பறந்தது மார்க்கெட்ல. ஆன்லைன்ல நிறைய அப்ளிகேஷன் வந்தது. கிட்டத்தட்ட பார்த்தா 1 கோடி வீட்டுக்குன்னு சொல்லிட்டு 1.8 crores கிட்ட அப்ளிகேஷன் மட்டும் போட ட்ரை பண்ணாங்க. ஸோ அப்போ வந்து அவ்வளோ பெரிய நீட் இருக்கு. அந்த ஸ்கீம் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. எல்லாருமே நிறைய சோலார் கம்பெனி வந்துருச்சு. ரெண்டாவது நிறைய பேர் சோலாரை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்கீம்ல சப்சிடி கிடைக்குது. நம்ம வந்து ஒரு விஷயம் இன்வெஸ்ட் பண்றோம், அதனால அவங்களுக்கு அமௌண்ட் பைசா ரிட்டர்ன் வரப்போகுது. கவர்மெண்ட்டும் ஒரு சப்சிடி மாதிரி ஒரு ஃபண்ட் தராங்க அப்படின்னா அது பெனிஃபிட். 2 கல் ஒரே கல் 2 மாங்கன்ற மாதிரி. ஸோ அவங்களுக்கு வந்து 2 சைட்லயும் பெனிஃபிட்ஸ். இப்போ உங்க கரண்ட் பில் 5,000 வருதுன்னா அடுத்த 25 இயர்ஸுக்கு உங்க கரண்ட் பில் வரும் 500 தான் வரப்போகுது அப்படின்னா உங்களுக்கு பிளஸ் தானே. ஒரு வருஷத்துக்கு ஒரு 4,000 சேவ் பண்ணி ஒரு 2 மாசத்துக்கு ஒரு பில்ஸுக்கு 4,000 சேவ் பண்ணி அப்படின்னா 6 டைம் பே பண்ணி வருஷத்துக்கு 24,000 ஒரு 10 இயர்ஸ் போடுங்க 2.5 lakhs. ஓகே, இதே 20 இயர்ஸ் போடுறீங்கன்னா எவ்வளவு வச்சுக்கிட்டு 5 lakhs. பட் நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டே பார்த்தீங்கன்னா 1.5 1.3 தான் இருக்கு. லாங் டேர்ம் பார்க்கும்போது இதே மாதிரி கெப்பாசிட்டி ஏற சப்போஸ் உங்க வீட்டுல கரண்ட் பில் கம்மி தான் 5,000 தான் வருது. இதே 15,000 வீட்டுல 10,000 வீட்டுல
15,000 வருதுன்னா ஒரு வருஷத்துக்குள்ள பே பண்ணுறது 45,000 மேல பே பண்ணுவாங்க, எவ்வளோ சேவ் 45,000 60,000 மேல பே பண்ணுவாங்க. ம் அவ 10 வருஷம் முன்னாலே 6 லட்ச ரூபா வச்சு, ஆமா ஆமா அப்புறம் ஆமா 20 வருஷம் 12 லட்ச ரூபா வச்சு. ஆமா ஆனா அவ பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தா 2.5 3 lakhs குள்ள தான் இருக்கும். அப்ப எத்தனை வாட்டி கிட்டத்தட்ட 20% தான் அவங்க ஓவரால் 20 இயர்ஸ்ல சேவிங்ஸ்ல வெறும் 20% to 15% தான் அவங்க they are going to invest. ஓகே ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு மணி ஜென்ரேட்டிங் ஒரு என்ன சொல்ற ஒரு டிவைஸ் மாதிரி. ஓகே உங்க வீட்டுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பணம் காய்க்கிற மனம். ஒரு பீரியட்ல வந்து ஜென்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் பவர் சப்ளைக்கு, வீட்டுக்குமே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ யூஸ் பண்றாங்க நிறைய யூஸ் பேர். பண்றாங்க நிறைய பேர், பெரிய பெரிய ஜென்ரேஷன்ல யூஸ் பண்ணுவாங்க. ஆமா இப்போ ஜென்ரேட்டர், அப்புறம் இன்வென்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா ஒரு இன்வெர்டர் product. வந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த சோலார் பேனல் வந்ததுக்கு அப்புறமா சோலார் பேனல் பக்கமே எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப நிறைய அட்வான்டேஜ் இருக்குதுல்ல அப்படின்றதுனால அந்த பக்கம் இது போகலாம். வந்து 2015 16 வருதா புயல் புயல் வந்தது. சென்னையே ஃப்ளட் ஆச்சு ஆமா ஞாபகம் இருக்கா? ஆமா ஆமா அந்த டைம்ல தான் வந்து எல்லாருமே வந்து முழிச்சுக்கிட்டாங்க. ஏன் முழிச்ச சொல்றேன்னா, இப்ப நிறைய வீட்டுல யூபிஎஸ் இருக்கும். இந்த இன்வெர்டர் ஆக்சுவலி இன்வெர்டர் கிடையாது, பேரு அது யூபிஎஸ். யூபிஎஸ். அது எமர்ஜென்சி பவர் பேக்கப் சிஸ்டம். அது ஓகே ஓகே அது வந்து உங்களுக்கு ஒரு சம் டெம்பரரி பீரியடுக்கு 6 ஹவர்ஸோ 4 ஹவர்ஸோ உங்களுக்கு வந்து பவர் பேக்கப் கொடுக்கும். அதில் வந்து நீங்கள் லைட்டு, ஃபேனு, டிவி, வைஃபை இந்த மாதிரி தான் நீங்கள் ஆப்ரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் நீங்கள் வந்து வர்ற சுச்சுவேஷன் ஆச்சு 3 நாள் 4 நாள் கரண்ட் சில வீட்டில் 10 நாள் கூட கரண்ட் இல்லாமல் இருந்தது. அது வந்து அந்த இடத்துல இம்பாக்ட் அதிகமாக இருந்தது, ப்ராப்ளம் அதிகமாக, அதெல்லாம் வந்து கரண்ட் வராமல் இருந்தது. ஸோ இப்போ இந்த டெம்பரரி பவர் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூபிஎஸ் பார்த்தீங்கன்னா 6 ஹவர்ஸ் ஆர் 10 ஹவர்ஸ் தான் பவரே ஹோல்ட் பண்ண முடியுது. அதுக்கு அடுத்த நாள் எதுவுமே பண்ண முடியாது. அதுவுமே கன்சம்ஷனை பொறுத்து அது இன்னும் கம்மியாக உண்மை. வாய்ப்பு இருக்கு. நீங்க யூஸ் பண்ண டியூரேஷன் கம்மியாக தான் ஆக போகுது. அது யூசேஜ் அதுக்கு ஸ்டோரேஜ் ஸ்டோர் பண்ண எனர்ஜி வந்து கம்மி ரிடியூஸ் ஆக போகுது. ஸோ 10 ஹவர்ஸ் கழிச்சு தான் கரண்ட் வீட்டில் அகைன் இருக்காது. ஸோ இந்த டைம்ல நிறைய பேர் சோலாருக்கு வந்து ஓகே ஆஃப் கிரிட் மாதிரி முதல்ல யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த டைம்ல ஆஃப் கிரிட் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, சோலார் பேனல் மூலியமா ஜென்ரேட் பண்ற எனர்ஜி பார்த்தீங்கன்னா either they will use it directly or வந்து எலக்ட்ரிக் அவங்க சப்ளை பண்ண பேட்டரி மூலியமா அதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ பகல்ல வந்து சன்லைட் இருக்கு அப்படின்னா அதுல அவைலபிள் சன்லைட் வச்சு ஜென்ரேஷன் பண்ணும். ஓகே வீட்டுக்கும் கொடுக்கும். லைக் ஏசி டிசி அந்த மாதிரி சொல்லுவாங்க. சேம். ஸோ பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் ஜென்ரேட் பண்ண டிசி எனர்ஜியை வந்து பேட்டரியில் ஸ்டோர் பண்ணி நைட் டைம்ல யூஸ் பண்ணிக்கலாம். பகல் டைம் டேரக்டா சன்லைட்ல வரதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு இன்டென்சிட்டி ஆஃப் சன்லைட் கிடைக்குதுன்றது நம்ம கொஞ்சம் டைம் கன்சர்வேட்டிவா தான் இருக்கும். இல்ல நம்ம ரொம்ப எக்ஸ்டென்சிவா யூஸ் பண்ணோம்னா அதுக்கேற்ற பேக்கப் சிஸ்டம் அவங்க அப்கிரேட் பண்ணிக்கணும். அது பெரிய பிளான்ட்டா போட்டுக்கணும். ஓகே அதான் நாங்க நம்ம வீட்டுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே மதுரையில வந்து ஒரு வீட்டுக்கு கரண்டே கிடையாது. நாங்க சோலார் பேனல் அந்த வீடு இந்த சோலார் பேனல் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே ஓகே ஏன்னா இப்போ அது வந்து பாத்தீங்கன்னா சம் கவர்மெண்ட் குள்ள இந்த கிளைண்ட்டுக்கும் கவர்மெண்ட்குள்ள அந்த இது இஷ்யூஸ்னால அவங்க வந்து கரண்ட் வந்து சப்ளை வாங்கின சிச்சுவேஷன். அதனால வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷம் கிட்ட கரண்டே கிடையாது, வீட்டுக்கு கனெக்ஷன் கொடுக்கல அவங்களுக்கு. ஸோ சோலார் பேனல் 5 கிலோவாட் சோலார் பேனல் போட்டு கொடுத்தோம். வீட்டுக்கு பேசிக் லைட்ஸ், டிவி, வைஃபை அண்ட் பேசிக் யூட்டிலிட்டிஸ்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. பகல்லே சமைச்சிட்டு கரண்ட் சன்லைட் சமைச்சிட்டு அவங்க டேரக்டாக யூஸ் பண்ணுவாங்க. நைட்டில் வந்து பேட்டரி மூலியமாக ஃபேன் லைட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஏசியில் பெருசாக யூசேஜ் கிடையாது. இப்போ நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் இப்போ கிளைமேட் கிரைசிஸ் வந்து பயங்கரமாக இருக்குது. ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக 2 வருஷமாகவே பார்த்தீங்கன்னா வெயில்னா ஓவர் வெயில், மழைனா ஓவர் மழை அப்படின்னு ஆகி போச்சு. ஸோ அப்போ ஃப்யூச்சர் வந்து கிளைமேட் கிரைசிஸ் நம்ம சந்திக்க தான் போகிறோம். அப்போது அந்த சம்மரில் இந்த சோலார் பேனல்ஸ் யூஸ் பண்ணுறது ப்ரோ சரி சம்மர் வந்து எவ்வளோ தூரம் நிறைய இருக்கோ சோலார் நல்லா ஜென்ரேட் பண்ணும். வின்டர் இருந்தால் தான் வந்து சோலாருக்கு வந்து சோலார் எனிமீன் வின்டர் தான். ஸோ அதனால் வந்து வின்டர் கம்மியாக வரும்போது சோலார் பேனல் போட்டவங்களுக்கு ஜென்ரேஷன் கம்மியாகிடுங்க. வின்டர்ஸ் என்ன பண்ணுவேன் ஆக்சுவலி எல்லா ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்துட்டு தான் இந்த சோலார் பேனல் இன்ஸ்டாலேஷன் பண்ணி தரோம். இது வந்து ஒரு ப்ராஃபிட். ஈவன் 365 நாளில் 65 நாள் மழையே பெஞ்சாலும் மீதி இருக்க 300 நாள் அவங்க ப்ராஃபிட் தான். ஓகே ஏன்னா ஆப்வியஸ்லி என்ன ஆகும்னா கரண்ட் பில் வந்து கம்மியாக ஆகும் வின்டர் சீசன். ஏன்னா ஏசிஸ் யூஸ் கம்மியாக இருக்கும் அண்ட் மற்ற யூசேஜில் கம்மியாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம எலக்ட்ரிசிட்டி நீடுமே கம்மியாச்சுன்னா சோலார் பேனல் ஜென்ரேஷன் கம்மியாக இருக்குன்னா ஓரளவுக்கு மேட்ச் ஆயிடும். இப்போ நீங்கள் வந்து ஒரு 20 யூனிட் யூஸ் பண்ணி சம்மரில் ஏசியில் யூஸ் பண்ணுறீங்க. மழை காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ 10 யூனிட் தேவைப்படுதுன்னா சோலார் பேனல் 50% ஜென்ரேஷன் பண்ணுதுன்னா உங்களுக்கு மேட்ச் ஆயிடலாம் நீடுக்கு. கொஞ்சம் கவர்மெண்ட்ல வாங்கிக்கலாம். பட் அதெல்லாம் வந்து இப்போ நெட் மீட்டர் ஸ்கீம்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து என்ன எக்ஸ்ட்ரா ஜென்ரேட் பண்ணி கவர்மெண்ட் எக்ஸ்ட்ரா எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த கேரி ஃபார்வர்ட் ஆகும் அடுத்த மாதத்துக்கு. கவர்மெண்ட்லேயே அதுக்கான இதெல்லாம் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் நீங்கள் சம்மரில் வந்து அந்த ஒரு 8 months பீரியடில் மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 யூனிட் எக்ஸ்ட்ரா கொடுத்துன்னு சொன்னால் அந்த 8 monthsல எவ்வளோ ஆச்சு? 400 யூனிட்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கீங்க. அவங்க அலோவ் பண்ண லிமிட்டோட 400 யூனிட்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கீங்க. கன்சப்ஷன் யூனிட்ஸோட எக்ஸஸாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த 400 யூனிட்ஸ் நீங்கள் வின்டர் டைமில் தேவைன்னா நீங்கள் ஆப்ஷன் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஆமாம் கவர்மெண்ட்லேயே அதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. நெட் மீட்டர் அப்படி தான் ஒர்க் ஆகுது. அது பேர் வந்து யூனிட் கேரி ஃபார்வர்ட் அன்டில் அதை ஃபினான்ஷியல் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள்.